Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Loud Oli channel. நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன மொபைல் அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பட்ஜெட் மொபைல் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். நிறைய சைனா மொபைல் வந்துட்டு இந்தியால லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இந்த மொபைல் பாத்தீங்க அப்படினா வியட்நாம்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் பிராண்ட் தான் வந்து இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிராண்டோட நேம் பாத்தீங்க அப்படினா Mobiistar அப்படிங்கற பிராண்ட் தான். இது வந்துட்டு Flipkartோட ஜாயின் பண்ணி Selfie Star series அப்படினு ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. XQ Dual அப்படினு சொல்லக்கூடிய மொபைல் 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. அண்ட் இன்னொரு மாடல் பாத்தீங்க அப்படினா CQ அப்படிங்கற ஒரு மாடலும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே சீப்பஸ்ட் பிரைஸ் அந்த CQ அப்படிங்கற மாடல். சோ அதுக்கான பிரைஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்கையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க மறக்காம. So first XQ Dual budget mobile unbox பண்ணிடலாம். So open பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படினா 5.5 inch மொபைல் வச்சிருக்காங்க. So இந்த மொபைல் பத்தின full detail next பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கலாம். So எக்ஸ்ட்ரா வந்து பவுச் கொடுத்திருக்காங்க. அது உள்ளேயே பார்த்தோம் அப்படினா மேனுவல் கொடுத்திருக்காங்க. So மேனுவல் வந்து ரொம்ப பிரீஃபாலாம் இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் கொடுத்திருக்காங்க. So அதை தொடர்ந்து கீழ பார்த்தோம் அப்படினா SIM ejector pin கொடுத்திருக்காங்க. USB charging cable கொடுத்திருக்காங்க. அடாப்டர் 5 volt 1.5 amps-ல அடாப்டர் கொடுத்திருக்காங்க. So first மொபைல் ஓவரால் லுக் பார்க்கும்போது ஃபுல்லா பேக் சைடில் வந்து மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து இந்த சைட்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் அந்த ஃப்ரேம் இருக்கும். பட் அந்த ஃப்ரேமையும் வந்து டோட்டலாகவே மேக் பண்ணியிருக்காங்க மெட்டல் பாடியிலேயே. அண்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று கோல்டு அண்ட் பிளாக்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டு கலர் பார்த்துட்ருக்கோம். அண்ட் பிளாக் கலரும் கூட இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5.5 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைடில் 2.5D கர்வ்டு கிளாஸும் இருக்குது. அண்ட் பாட்டமை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் நேவிகேஷன் கீ கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து லைட் எதுவுமே கிடையாது. அண்ட் டாப்பை பொறுத்த வரைக்கும் டியூவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் மொபைலில் டியூவல் செல்ஃபி கேமரா அப்படின்றது ரொம்பவே சூப்பரான விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு கேமரா பார்த்திங்க அப்படின்னா 13 மெகாபிக்சல், அப்பாச்சர் வந்து f2 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் செல்ஃபி எடுக்கணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் குரூப் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னும் போது 120 டிகிரி ஒயிட் ஆங்கிள் கேமரா இருக்குது. ஸோ 8 மெகாபிக்சல், அப்பாச்சர் 2.2ஓட இது வந்து வருது. அண்ட் இயர்பீஸ் இருக்குது. அண்ட் சென்சார் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு வந்தது அப்படின்னா இண்டிகேட் பண்ணுறதுக்கான எல்இடியும் இதில் வந்து இருக்குது. அண்ட் மொபைலோட லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக எப்பயுமே சிம் ஸ்லாட் தான் இருக்கும். பட் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இதில் வந்துட்டு ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜியோ வோல்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பாட்டமை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. சென்டரில் மைக்ரோ USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. 3.5 ஜாக் ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 13 மெகாபிக்சல் கேமரா, அபச்சர் வேல்யூ f2.2 கொடுத்திருக்காங்க. டியூவல் LED ஃபிளாஷும் இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் 0.3 செகண்ட்ல ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் அவங்களோட Mobiistar அப்படின்ற லோகோவும் கொடுத்திருக்காங்க பேக் சைட். ஸோ நம்ம மொபைலை ஆன் பண்ணிவிட்டு இதில் உள்ள பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வரக்கூடிய ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இதில் இருக்கக்கூடிய OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூகேட் OS போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்டில். அண்ட் இவங்களோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஒரு ஸ்டார் லான்ச்சர் அப்படின்ற ஒரு லான்ச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு அப்படியே ரெட்மி மொபைலில் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 430 ஆக்டோகோர் ப்ராசஸர் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய 3GB RAM and 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் SD கார்டை பொறுத்த வரைக்கும் 128GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரியோட பவரை பார்த்தீங்க அப்படின்னா 3000 mAh பவர் இருக்குது. அண்ட் எவ்வளோ நேரம் நம்ம சார்ஜ் பண்ணணும், எவ்வளோ நாள் வந்து சார்ஜ் நிற்குது அப்படின்ற டீட்டெயிலாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். OTG சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எந்த அப்ளிகேஷனுமே எக்ஸ்ட்ரா வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட டைப்பில் இருக்கனால ஃப்ளிப்கார்ட்டோட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் ஃப்ரீசர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். அதை விட ரொம்பவே முக்கியமானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டானதுன்னு சொல்லலாம், ஆன்டி தீஃப் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் ஒன்று இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. கண்டிப்பாக அந்த செட்டிங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான செட்டிங்ஸாக இருக்கும். ஸோ ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நான் மொபைல் ரிசீவ் பண்ணி இந்த ரிவ்யூ வீடியோ எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு தெரியாது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்தனால எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு இந்த மொபைலோட பட்ஜெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா
CQ அப்படின்ற இன்னொரு மாடல் ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் வந்துட்டு 4G மொபைல் கிடைக்குது. ஸோ அதை பற்றின அன்பாக்சிங் வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டேன் அன்பாக்சிங்கில். ஸோ மேலும் நான் எதையும் மிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை உங்களுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கான தனி ரிவ்யூ வீடியோ போடும்போது அதையும் நான் வந்து டோட்டலாக கவர் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இதே போல் டெக் நியூஸஸ் அன்பாக்சிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் லவுட் ஒலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லவுட் ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.